ஆத்ம வாந்தியோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரி சகோதரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். வார்த்தை தான் இந்த பூமிக்கு இயேசுவாக வந்தார். வார்த்தை மாமிசமானார், அவர்தான் இயேசுவாக வந்தார். ஆதியிலே இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப வாஞ்சியா இருக்கும். இவ்வளவு நேரம் பாடினோம், ஆராதனை செய்தோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், ஜெபித்தோம். முக்கியமான காரியம் உபாச போட்டோன்னு வச்சாக்கவே ஜபம் அதிக இறப்பேன். எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதை முடித்து விட்டோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வாயில இருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நாம் இப்பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. நன்றி தகப்பனே. நியமிக்கப்பட்ட இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஒரு சுவிசேஷகரை அழைத்து இந்த தேவாலயத்திலே பயன்படுத்துகிற அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம். அன்பான விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். ஆசீர்வதி. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். யோசுவா 23:11. படிக்குமா? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். Beware of your soul. நல்ல கவனிங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்க வேண்டிய முக்கியமான காரியம், செய்தி. மற்றவங்களுக்கு நீங்க சொல்லலாம். ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா பிஏ சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. நான் கத்தவே தேவையில்ல, சாதாரணமா பேசினாவே உங்களுக்கு நல்லா கேட்குது. பிஏ சிஸ்டம் பயங்கரம். அது பாருங்க, அது கூட கேட்குது. அதனால நான் மெதுவாகவே பேசுறேன். புறஜாதி மக்கள் கூட, கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட யாரா பாரு ஆன்மீகம் ஆன்மீகம். நல்லா தெரிஞ்சுங்க, ஆன்மீகம் என்று உருவானதே பரிசுத்த வேதத்துல இருந்துதான். அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, பரிசுத்த வேதத்துல தான் ஆத்மா. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆத்மாவை பற்றிய உபதேசம். அதை பற்றி எந்த புராண கதைகளிலும் கிடையாது, எந்த வேற மதத்திலும் கிடையாது. கிறிஸ்தவத்துல தான், அதுவும் பரிசுத்த வேதம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே கிடையாது, அது வழி. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜியன். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இந்த பேஸ் குர்சி, பேஸ் குர்சி, பேஸ் குர்சி பிரபுல் ஏத்து. பிரைஸ் சொல்ல. ஓகே. அப்போ மற்ற மக்கள் ஆன்மீகம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவங்களுக்கு அது தெரியல. ஆத்மாவை பற்றி சரியான விளக்கம் பரிசுத்த வேதத்துல தான் இருக்குது, வேற எதுலையுமே கிடையாது. உதாரணமாக இங்க பார்க்கணும், பழைய ஏற்பாட்டிலேயே யோசுவா சொல்றாரு, beware of your souls. உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆன்மீக பாதை, ஆன்மீகம், ஆன்மீக வழி, அதை குறித்து வேதம் தான் சொல்லுகிறது, மற்ற எதுலையுமே கிடையாது. அவங்க கண்மூடித்தனமா சொல்றாங்க, ஆன்மீகத்துல நான் குதிக்கிறேன். நான் குளமா கிணறா குதிக்கிறதுக்கு? கொஞ்ச நாளைக்கு சினிமாவில் நடிப்பாரான், அப்புறம் ஆன்மீகத்துல குதிப்பாரான். நான் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதா? அப்படி அல்ல. ஆத்மா வெளியேற பெற்றது. அதனால்தான் இயேசு சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What is the gain? One man gained the whole world, but he lost his soul. No any gain. அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டம்தான்.
ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்படியாப்பட்டவங்க எப்படி ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க முடியும்? நம்ம ஒத்துட்டோம். பிஃபோர் பெரிஷ் அவர் லைஃப், பிஃபோர் கோ டு ஹெல், நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இயேசுவை எப்படியோ கேள்விப்பட்டோம், இயேசு கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனையை நோக்கி காத்திரு. அப்ப ஆத்மாவுக்கு அதிகாரி தேவன், இயேசு கிறிஸ்து. சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீர்கள், ஆத்மாவையும் சரீரத்தையும் கொண்டு நரகத்தை தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. பேதுரு சொல்றார், அப்போஸ்தலர், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஜீவனுக்கெல்லாம் அதிபதி இயேசு, அவரையே கொலை செய்து விட்டீர்கள். ஆனால் தேவன் அவரை மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம ஆத்மாவை பற்றி யோசிக்கணும். நாம் விலையேற பெற்றவர்கள். எப்ப நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோமோ விலையேற பெற்றவர்கள். அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அற்பர்கள், பாவிகள். ஜாதி பற்றி பேசுறாங்களே, நீ என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி, இவங்க என்ன ஜாதி. ஜாதி வேற, சாதி வேற. நல்லா தெரிஞ்சுங்க. ஜா சா. ஏன்னா சிலர் கேட்பாங்க, ஜாதி பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாதுன்றாங்களே, கிறிஸ்துவ மட்டும் ஜாதி பார்க்கறாங்களே, அது எப்படி அப்படின்னு பைபிள்ல இருக்குதே. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், தேவனாகி கர்த்தரை சொல்லி இருக்கிறாரு. ஜாதி என்றால் அது இம்ப்ரூவ்மெண்ட், ஜெனரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், ஆசீர்வாதங்கள். அந்த ஜாதி வேற, சாதி வேற. அது மனிதன் உண்டாக்கினது. நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி. இயேசு கிறிஸ்து வந்தது கீழ் ஜாதிக்காருக்காக. இந்த சாவ ஜாவுல போட்டான். கரெக்டா? ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, பிரதர் நீங்க என்ன கேஸ்ட்னாரு. நான் சொன்னேன், நான் பெண்டி கேஸ்ட். நீங்க என்ன கேஸ்ட்னாரியா? நான் பெண்டி கேஸ்ட். ஐயா கெசட்ல அப்படி இல்லவே இல்லையே. இது இருக்காது, கவர்மெண்ட் கெசட்ல இது இருக்காது. ஏன்னா அது உயர்ந்த ஜாதி, பெண்டி காஸ்ட். அப்படியா, எப்படி அதுன்னாரு. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்களோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஜாதி. யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்து கிட்ட வரலையோ அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அசுத்த ஜாதி. இதுதான் ஜாதி ரெண்டு தவிர ஆண் ஜாதி பெண் ஜாதி கூட பைபிள்ல எகிரிச்சு. பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருமே சமம். அப்ப எப்படி ஜாதி? ஆண்டவர் சொல்லுகிற ஜாதி என்ன? பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி, அவ்வளவுதான். ஆனா சாதி சபிக்கப்பட்ட மனிதன் ஏற்படுத்தினர். அற்பமாய் மற்றவங்களை எண்றது, இன்னொருத்தர கேவலமா நினைக்கிறது. எல்லாரையும் படைத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால மற்ற பாவங்கள் எப்படி நரகத்திற்கு கொண்டு செல்லுகிறதோ அப்படிதான் ஜாதி, அதாவது சாதி பார்க்கறதும் பயங்கரமான பாவம். கர்த்தரதை அருவருக்கிறார். உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி அல்லது சாதி அப்படி வச்சுக்கிட்டாலும் உயர்ந்த குலம் யூத கோத்திரம், யூதர்கள். அந்த குலத்துல தான் இயேசு வந்தாரு. அப்படி பார்த்தா இயேசுதான் உயர்ந்த ஜாதி. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உயர்ந்த ஜாதி. யூத குலத்திலே பிறந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டோமோ அவங்கதான் ஆவிக்குரிய யூதர்கள். பவுல் எழுதுறாரு, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனா இவர் எழுதுறாரு ஆவிக்குரிய யூதர்கள் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஆத்மா பற்றி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 19:2, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இட் இஸ் நாட் குட் த சோல் வித்அவுட் நாலேஜ். இட் இஸ் நாட் குட். எப்படி நல்லா படிச்சு நல்லா அறிவை வளர்த்து கொண்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல கேட்கிற கேள்விகளுக்கு ஞானமா அறிவோடு பதில் சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதோ, உலக பிரகாரமான வாழ்க்கையில நல்லபடி வாழ்வதற்கு எப்படி ஒரு அறிவு
உலக பிரகாரமான அறிவு, உலக அறிவு தேவைப்படுகிறதோ, மோட்ச பேன்பத்திலே போய் பிரவேசிக்க ஆன்மீக அறிவு தேவை. அல்லேலூயா. அதான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உபதேசத்தை கேளாதவன் அல்லது கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவன். உதாரணமா நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம வரைக்கும் பேசலாம், மற்றவங்களை பற்றி எதுக்கு? ஒரு குறிப்பிட்ட விசுவாசி ஏதோ ஒரு தவறான பாதையில போகிறது பாஸ்டருக்கு தெரியுது. தனியா போய் சொல்லி பார்த்தாரு, அவன் திருந்தல. சர்ச்சில் பேசுறாரு, அவன் பேரை சொல்லாம, அவன் மாதிரி இன்னும் வேற யாராவது இருந்தா கூட திருந்திக்குவாங்கன்னு சொல்லி ஐயா பேசுற, பாஸ்டர் பேசுற. அதனால அவருக்கு 10 ரூபாய் லாபம் கிடையாது. எப்படியாவது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி மோட்ச பேரின்பத்தில் வந்து சேரணுன்ற அந்த ஆத்ம பாரத்தோடு பேசுறாரு. அந்த ஆத்மா எத்தனை தடவை அந்த கேட்டு கடினப்படுத்தி கொண்டு, அதாவது விட்டு கொடுக்காமல், எனக்காக தான் பாஸ்டர் பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம, அல்லது கர்த்தர் பேசுகிறார் என்கிற ஒரு எண்ணம் இல்லாம, அதுக்கு பதிலாக அவரை பற்றி குறை சொல்லி அவர் பேரை கெடுத்து நாசமாக்கி இப்படி குழப்பத்தை உண்டாக்குகிறவன், கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பரலோகத்துக்கு போறதுக்கு பதிலா நரகத்துல போய் சேருகிறான். யாருக்கு நஷ்டம்? அந்தந்த ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவு எப்படி உண்டாகிறது? ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி 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 வாசி. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. திரும்ப 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 படிக்கணும். ரொம்ப வேலை இருக்கிறவங்க அவங்க குறிப்பிட்ட 2-3 அதிகாரம் அவங்க வேலைக்கு போய் ஆகணும், குடும்பத்தை காப்பாங்க. சகோதரிகளுக்கு சிலருக்கு ஆபீஸ் வேலை, வெளியில வேலை எதுவும் இல்லை, வீட்டில் இருக்கிறீங்கன்னா குடும்ப காரியம் வேலைகளை சுருக்கமா சீக்கிரம் முடிச்சுட்டு, ஜப அறை இருக்குதோ இல்லையோ, நீங்க இருக்கிற இடத்த ஒரு குறிப்பிட்ட இடம் ஜப அறையா மாத்து. ஒரு பாட்டு, பேனா, பென்சிலு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜபம். நீங்கள் ஆண்டவர், கணவர் வர்ற வரைக்கும் நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்துல தளித்திருக்கலாம். அவர் வர்றதுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தோம், அதுதான் முக்கியம் இல்லையா? அவர் தானே காப்பாத்துறாரு, வேலைக்கு போயிட்டு வராரு, எல்லாம் பாக்குற. அப்போ நீங்க ஜெபிக்கிறது, பைபிள் வாசிச்சது யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். உங்கள் உபவாசம், உங்கள் தனிப்பட்ட உபவாசம் அந்தரங்கமா இருப்பதாக, உங்கள் தனிப்பட்ட ஜபம் அந்தரங்கமா இருப்பதாக, உங்கள் தனிப்பட்ட தான தர்மம் அந்தரங்கமா இருப்பதாக. அப்போ ஆத்மா ஸ்ட்ரெங்த் ஆகுது. You are making strength in your soul. You are making strength in your soul. எப்படி உடம்பு நல்லா இருக்கணும்னா, சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் உட்கொள்கிறோம் அல்லவா? ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போங்களா, செக் பண்ணுவாரு, ஊசி போடுவாரு, மாத்திரை மருந்து எழுதுவாரு, டானிக்கெல்லாம் எழுதி கொடுப்பாரு, என்னன்னா சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பாரு. அது சரீர ஸ்ட்ரெங்த் ஆகாரம், சத்துள்ள ஆகாரம், காய்கறிகள், பழ வகைகள். இது போல ஆத்மா பலனடைவதற்கு எது உணவு? தியானம். தியானம். மகாத்மா காந்தி சொன்னார், ஜபத்தினால ஹை பிபி, ஹை சுகரை நார்மல் ஆக்க முடியும். ஜபத்தினால லோ சுகர், லோ பிபிய நார்மலா மேல ஏற்றி கொண்டாட முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். மகாத்மா காந்தி கிறிஸ்தவரா? இல்ல. ஆனா அவர் இயேசுவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஜபத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஜபத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் அப்படி சொன்னார். அப்ப ஜபம் எவ்வளவு காரியங்களை நமக்கு நல்லபடியா மாற்றி கொடுக்கிறது பாருங்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் ஜபம் பண்ணி பாருங்க. நில்லு, முதல்ல நீல் டவுன், ஸ்ட்ரெயிட். இப்பெல்லாம் ஜபம் செய்வோம்னா எல்லாம் உட்காந்துடுறாங்க. ஜபம் என்றாலே இயேசு கற்பித்தது என்ன? முழங்கால் படியிட்டு. எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா. முதல்ல நெடுமுட்டி போடுங்க ஐயா, முதல்ல நெடுமுட்டி போடுங்க. அம்மா எனக்கு பலன் இல்லையா? அது எப்படி தெரியும்? முதல்ல போட்டு பாரு. முதல்ல நெடுமுட்டி போட்டு ஜபம் பண்ணி பாருங்க. வழி வர்ற வரைக்கும் நெடுமுட்டில நில்லுங்க. நான் ஒண்ணு உங்களை கொடுமைப்படுத்தல.
முழங்கால் வலி வர்ற வரைக்கும் நெடுமுட்டில நில்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இந்த சகோதரி உட்காந்துக்கிறாங்களே அந்த மெத்தடுக்கு போயிடுங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அடுத்த ஆப்போசிட் சைடு போங்க. இல்ல நம்ம அக்கா மாதிரி சேர்ல உட்காந்து கூட ஜெபம் பண்ணணும். நிக்கலாம். படுத்துரு மட்டும் கூடாது, வாழ்க்கையே படுத்துரும். அது படுத்துரு ஜெபிக்கிறது நம்ம தூங்குறதுக்கு படுக்கிறோமே, அப்போ தூக்கம் வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்றது அது ஆண்டவர் பாக்குறாரு. ஜெபிக்கலான்னு சொன்னாவே உட்காந்துட்டா எப்படி அது? அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு படுக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாராம், திருச்சபை மக்களே, உங்கள் மத்தியில நின்று பேசி 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 எனக்கு கால்கள் எல்லாம் வலிக்கிறது. எனவே இனிமேல் நான் நாட்காலில் உட்கார்ந்து கொண்டே பேச போகிறேன் அப்படின்னாராம். சபையார் எல்லாரும் சொன்னாங்களாம், போதகரே, நீங்கள் நின்று பேசின பிரசங்கத்தை நாங்கள் உட்கார்ந்து கேட்டு 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 எங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது. எனவே இனிமேல் நாங்கள் உங்கள் பிரசங்கத்தை படுத்துக்கொண்டே கேட்க போகிறோம். போதகர் நின்னாதான் சபை உட்காரும், போதகர் உட்கார்ந்தா சபை படுத்துறோம், போதகர் படுத்தா சபை சேர்த்துறோம். அப்படி அவங்களுடைய கணிப்பு. வயசு ஆக ஆக போதகர் நின்று பேச முடியுமா? நாற்காலியில் உட்கார்ந்துதான் சில ஊழியக்காரங்க இப்ப கூட பேசுறாங்க, வயசானவங்க. அதை சாக்கு வச்சுக்கிட்டு நீங்க படுத்துக்க கூடாது, உட்கார்ந்து தான் கேட்கணும். எங்கடா ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அதை நொண்டி சாக்கு ஆகிடக்கூடாது. அடுத்த ஒரு வசனம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். தெளிவா சத்தமா ஒருத்தர் படிங்க. வெளிப்படுத்தல் 20:4 பெரிய வசனம். நல்லா நிறுத்தி நிதானமா படிங்க யாராவது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை, மனநம் பண்ணுங்க அந்த வார்த்தையை, ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை ஆகிய மிருகத்தின் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. திருப்பி திருப்பி படிச்சாதான் இது புரியும். பெரிய வசனம் அது. பாருங்க எவ்வளவு கேப் வருது அந்த வசனத்துக்கு. உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 ஆண்டுகள் அரசாண்டார். அதாவது நடக்க போறத நடந்த மாதிரி அங்க பாக்குறாரு தரிசனத்துல. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்துமாக்களை ஸ்பெஷலா சொல்றார். எத்தனை பேரு கர்த்தருடைய பிள்ளைகளை, மிஷினரிகளை சிரச்சேதம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நல்லா கவனிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. ரத்த சாட்சின்னா பயப்படக்கூடாது, அதுக்குதான் ஆவலா இருக்கணும். பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு இயற்கை மரணம். ஒரு போதகர் சொன்னார், இயேசுக்காக வாழ்ந்து இயற்கை மரணம் அடைஞ்சு அப்படியே சவப்பட்டில போட்டு பதிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ரத்தமெல்லாம் என் உடம்புலயே தான் அப்படியே இருக்குது, வச்சுட்டு பிறகு கூட அந்த ரத்தம் என் உடம்புலயே நாசமா போகுது. எங்கேயாவது என்ன சிரச்சேதம் பண்ணணும் சொல்றாரு. நான் பிரசவம் பண்ணிருக்கிறப்ப எங்கேயாவது என்ன எவனா வெட்டணும், ரத்தம் உடம்பு ஒரு இடத்துல விடணும், தலை ஒரு இடத்துல விடணும். ரத்தம் ரத்தம் சாட்சியா இந்த பூமியில இயேசுக்காக கொட்டணும். உடம்பு விழுந்த இடத்துல ஒரு சர்ச்சு, தலை போய் விழுந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச்சு கட்டி மக்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா ஏன் அவ்வளவு ஆசைன்னா அர்த்தம் இங்க இருக்குது பாருங்க. நியாய தீர்ப்பே ரத்த சாட்சிகளுக்கு கிடையாது. அல்லது சொல்லுங்க, ஒரு விசாரணையும் கிடையாது, ஒரு இமிகிரேஷனும் கிடையாது. அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படும். அதுவும் இந்த உலகத்திலேயே, முதல்ல இந்த உலகத்திலேயே 1000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பூமியை அரசாட்சி செய்ய போகும்பொழுது அவர்களும் இரத்த சாட்சியாய் சிரச்சேதம் பண்ணப்பட்ட, இரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்காக மரித்த கர்த்தருடைய பிள்ளைகளும் 1000 ஆண்டுகள் இதே பூமியில இயேசுவோட அரசாட்சி செய்ய போகிறார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அதனால பயப்படக்கூடாது, மரணத்தை பற்றி பயப்படவே கூடாது. மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு 20 முறை போயிருக்கிறோம். ஒரு தடவை நான் மட்டும் போயிருக்கிறேன். போன உடனே நான் நினைச்சேன், போன உடனே ரெஸ்ட் கொடுப்பாங்க மறுநாள் ஊழியன்ட்டு. போன உடனே வாங்க அப்படின்னா
இன்னைக்கு மீட்டிங் அண்ணா, ஆமா இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும், நாளையில தான் இருக்குது. உட்காந்து பாட்டு பண்ண ஆராதனை பண்ண இருக்கிறாங்க. பாஸ்டர் இப்பதானே வந்தேன், ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் பேசு. இயேசுவுக்கு ரத்த சாட்சியாய் மறிக்கிற காரியத்தை பற்றி பேச 1.5 மணி நேரம் கூட்டம் முடிஞ்சதும் அவங்க வந்து சொன்னது, வந்ததும் ரத்த சாட்சியா மறிக்கிறத பற்றி பேசுறாரு, இவருக்கு ஈவு இறக்கம் இருக்குதா, ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் ஒரு ஆசீர்வாதமான செய்தி பேசக்கூடாதான்னு நினைச்சோம். ஐயா பாதி செய்திக்கு மேல ஆண்டவர் எங்க உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த தேசம் முஸ்லிம் தேசம், ஒருவேளை இயேசுக்காக ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வருமானால் நாங்கள் ஆயத்தமா இருப்போம் என்று அந்த செய்தி முடித்துக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சக்தி வல்லமை பலன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க வந்து இந்த செய்தியை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்களுக்கு தெரியாது, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. பிரைஸ் லார்ட், கர்த்தர் உங்களை கொண்டு பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. பயந்து கொண்டு இருந்தவர்கள் 1.5 மணி நேரம் செய்தி 40வது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தைரியம், திட நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ள கர்த்தர் உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி இருக்குமோ இனி வரும் காலம். நிறைய பிரச்சனைக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவன் தாழ்த்தப்பட்டவன். இயேசு கிறிஸ்து வந்ததே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான், நம்மள மாதிரி பெரிய ஜாதி மக்களுக்கு கிடையாதுன்றான். கைப்பிரதி கொடுக்கறியா என்ன கேக்குறான், எடுத்ததுமே அரசாங்க அதிகாரியே என்ன மதம் மாத்திரையா, அறிவு வேண்டாம் கொஞ்சமானா கொடுக்குறது கைப்பிரதி. அவங்க அதாவது அவங்களுக்கு என்னன்னா இப்படி கேட்டா அவங்க பதில் சொல்ல முடியாது, ஓடி போயிருவாங்க. அதான் அவங்களுடைய குறிக்கோள். மதம் மாத்திரையா, புதிய ஏற்பாடு கொடுங்க. ஒரு இடத்துல ஸ்கூல்ல ஒரு இடத்துல அப்படிதான் புதிய ஏற்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன். ஒரு அம்மா அதிகாரி போல, அரசாங்க அதிகாரி, பசங்களுக்கெல்லாம் புதிய ஏற்பாடு கொடுத்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்ன பழைய ஏற்பாடு கொடுத்தா அதுங்களுக்கு புரியாது, அதுதான் புதிய ஏற்பாடு கொடுக்குறேன். சார் இந்த மாதிரி பேசாதீங்க, எதுக்கு நீங்க புதிய ஏற்பாடு கொடுக்குறீங்க இங்க? அம்மா இயேசு கிறிஸ்து பற்றி வரலாறு, அவருடைய ஜெபம், அவருடைய உபதேசங்கள் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அவங்க படிப்பும் கிடையாது, அவங்க இயேசுநாதருடைய ஆன்மீக வாழ்க்கையில வருவாங்க. உங்களுக்கு கூட வேணும்னா ஒண்ணு தரம் வாங்கிக்கங்க. இன்னும் பாவம் வந்துருச்சு, அது மற்றவங்களுக்கு கொடுக்கட்ட வேண்டாம்னு சொல்லி இருக்கிற எனக்கே கொடுக்குறீங்களா, மதம் மாத்துறீங்களா? அதான் அதான் நான் எதிர்பார்த்தேன். நான் அதான் சொன்னேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேமா. நீங்க வச்சுன்னு இருக்கிற இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஜெயிக்கலாம்னு பாக்குறீங்க. மதம் மாத்தலமா, மனம் மாத்திரம். சேஞ்சிங் யுவர் ஹார்ட். உங்க சாமி மதம் 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 மாத்திரம்ன்றீங்களே, உங்க சாமி புக்கு கொடுங்க, நான் படிக்கிறேன். கேட்டேன், என்கிட்ட இல்லைன்னாங்க. இல்ல 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 எதுக்கு பேசுறீங்க? இருக்குது நான் கொடுக்கறேன், இருக்குது நான் கொடுக்கறேன். இல்ல இருந்தா தானே நீங்க கொடுப்பீங்க. உங்க வேதத்தை பத்தி உங்களுக்கே தெரியாதுமா. உங்க புனித வேதம் ரிக்கு வேதம்ன்றீங்க, உங்க வீட்டுல இருக்குதான்னு இல்லைன்றாங்க. அமைதியா போயிடுங்க. எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இருக்குது. அக்கார்டிங் டு தட் ரூல்ஸ் we are giving this. இன்னொரு அரசு அதிகாரி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் யூடியூப்ல, ஊழியக்காரு புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை வாகனங்களை போய் பிடிக்கிறாரு அந்த ஆளு. எல்லாருக்கிட்டும் அந்த புதிய ஏற்பாடு வாங்கி ஒரு 50க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கி வாங்கி ஒரு குப்பையில போடுறாரு, ஒரு குப்பையில போடுறாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஏன்னா அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பரவாயில்ல, இந்த விஷயத்துல தமிழ்நாட பாராட்டணும். அல்லேலூயா. அது மாதிரி பயப்படக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறவர்கள் அதை விட பாக்கியவான் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இங்கே பாருங்கள், கிறிஸ்துவுக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள் அரசாட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ். பரலோகத்துக்கு போனாவே தெரியும், யாரும் அங்கே நமக்கு விடைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், இவர்கள் ரத்த சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், போராட்டங்களை உபத்திரவங்களை அனுபவித்தவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படி பார்த்து பார்த்தா பிரிக்கிறார் பரலோகத்துல. பரலோகம் ஒரே இடம் தான், ஆனா வித்தியாசம் உண்டு தெரியுமா?
நான் நினைச்ச சின்ன பையன்ல எனக்கு இருந்த குட்டி மூளை, சின்ன பையன்ல ஒரு 4வது 5வது படிக்கிறப்ப பைபிள் படிப்பேன். பரலோகம் ஒரு பெரிய பில்டிங். ஏசப்பா அவர் பிள்ளைங்க எல்லாரும் அதில் விட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க அதுல போறவங்க. ஆக மொத்தம் நான் கேள்விப்பட்டது பரலோகம் சந்தோஷமான இடம். அது ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான் என் குருவி மூளை கேட்டது. ஆனா வளர 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 பரிசுத்த வேதத்தை படிக்க 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 பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கனி கூறுங்கள். பரலோகமே, பேச்சுக்காக நம்ம அப்படி பாடுறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, விட்டா சாயந்தரம் வரைக்கும் வரும் அந்த பாட்டு. வீட்டுல போய் பாடிங்க, அதுல வருது எல்லாம். ஆனா பைபிள் சொல்லுது பரலோகம் ஒரே ஒரு இடம் அல்ல, பரலோகங்களே. இப்ப மகாபலிபுரம், இந்த மகாபலிபுரம் ஒரே ஒரு வீட்டுக்கு சொந்தமான பேரா, எல்லாருடைய வீட்டுக்கும் பேரா? எல்லாருடைய வீட்டுக்கும். ஒரு 1000 வீடுகள் கொண்டது மகாபலிபுரம் அப்படி வச்சு. ஒவ்வொரு வீடும் ஒரே மாதிரி இருக்குதா? மாடி வீடு இருக்குது, 2 அடுக்கு மாடி இருக்குது, 5 அடுக்கு மாடி இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, இயற்கை எழில்மிகு வண்ண தோட்டங்கள் இருக்கிறது, கடல் அலை அப்படியே அலை மோதுகிறது. டூரிசம் வந்து வெளிநாட்டில இருந்து வந்தாலும் பார்த்துட்டு போறாங்க. நாங்க பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. முதல் பார்க்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. பரலோகம் ஒரு பெரிய நாடு, அதை நீ நாடு. நம்ம பரலோகம் ஒரு பெரிய நாடு, அதை நீ நாடு. நாடா விட்டா நரகத்தை நோக்கி ஓடு, அங்கே பெரும் பாடு. மீதி நீங்க போட்டுக்கோங்க கவிதை. 10 பட்டணம், 5 பட்டணம், புதிய வானம், புதிய பூமி, பரம எருசலேம், அப்படியெல்லாம் பல பிரிவுகள் சேர்ந்ததுதான் ஒரு பரலோகம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க அதுல எங்க இருக்க போறீங்க? லோ கிளாஸ் இருக்குது. சிறுபிள்ளைத்தனமா பேசுறான், ஆனா இது உண்மை. லோ கிளாஸ் இருக்குது, மீடியம் கிளாஸ் இருக்குது, ஹை கிளாஸ் இருக்குது. ஹை கிளாஸ், those who are touched for Jesus Christ and those who are not touched for Jesus Christ, they are entered into the heaven high class. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்து மரித்தவர்கள் உயர்ந்த இடத்திலே போய் தங்குவார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் பரலோகத்துல பலன் உண்டு. கர்த்தருடைய சித்தத்தை மீறி அதுல போய் தலையிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைங்க வந்து பெற்றோர் சொல்லி கூட கேட்காம, சொந்த பந்தம் சொல்லி கேட்காம, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, அது ஏன் காரியம் அப்படி வேறப்ப போய் அப்புறம் பிரச்சனைங்க ஓவர் ஆகி அப்புறம் அப்பா அம்மா பிடிச்சிக்கின்னு திட்டுறது, ஆண்டவரே திட்டுறது. எனக்கு வர்ற சோதனைகள், ஓ இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார், இதற்கெல்லாம் எனக்கு பரலோகத்துல பலன் உண்டு. என்னது? பிசாசே மூஞ்சி மேல குத்துவான். நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சு இருக்கிற, இது கர்த்தருக்காக சோதனையா? ஐயா, நான் தெருவில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அச்சாவர்த்தம் கல்லு தலைமையில தொப்புன்னு விழுந்துட்டேன், உயிரும் போயிடுச்சு, இதுக்கு பலன் உண்டு. கையை தட்டு. கரெக்டா? ஐயா கரெக்டா போதா? சரி. பிரச்சனைகளை உண்டாகிட்டு கலாட்டா பண்ணிட்டு அப்பா அம்மா முதலே சொல்லிருப்பாங்க, அது வேணா, அதெல்லாம் பிரச்சனை வரும், நமக்கு இது ஒத்து வராது, அதுல தலையிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம், சரி பொண்ணு விரும்பிச்சு அது பக்கமே போலான்னு அதுக்கப்புறம் வாழ்க்கை உடஞ்சி நாசமா போய் அதனால வர்ற பிரச்சனைக்கு பலன் உண்டா? கிடையவே கிடையாது. என்னிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவோர் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுவோர் பாக்கியவான்கள். அவனவன் தன் இச்சையினாலே இழுக்குண்டு சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிரிவு, குழப்பம், பிரச்சனை வந்து அவமானப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையே நாசமா போறப்போ அப்பதான் சிலர் கர்த்தரை தேடுவாங்க. பாத்தீங்களா? கர்த்தரை தேடுவாங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரயோஜனமே கிடையாது. ஒருவேளை நீ பண்ண தப்புக்கு பாடுகள் அனுபவிக்கிறாயே, அதற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால்
இந்த ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த இடம் கூட கிடைக்காது. ஆனாலும் நீ கர்த்தரை தேடினதுனால, உபத்திரவம் வந்ததுனாலே கர்த்தரை தேடினாய், அதனால கிடைக்கிற பரலோகம் எப்படி இருக்குன்னு பாத்துங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். உபத்திரவம் போராட்டம் வந்ததுனாலே கர்த்தரை தேடினாய், அதனால கிடைக்கிற பரலோகம் லோ கிளாஸ் தான் இருக்கும். எல்லாரும் எவ்வளவு கொஞ்சம் அப்பா நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்குள்ள அந்த வெராண்டாக்குள்ள வந்துட்டுமே, அது போதும். அப்படிதான் அக்கினியிலிருந்து தப்பித்தது போல பவுல் எழுதுறாரு பாருங்க. பொன் வெள்ளி விளையாட பெற்ற கல், இதனால் கட்டப்பட்ட கட்டடம் என்னதான் அக்கினி கொட்டனாலும் அது ஒண்ணுமே ஆகாது. நல்ல மெரிட், அது பெரிய அளவுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அக்கினினால, அது ஒரு பக்கம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, கட்டை, புல்லு, வைக்கோல். இதுல நெருப்பு அனுப்புனா புல்லு க்ளோஸ் அப்பே, வைக்கோல் கொஞ்சம் லேட்டா க்ளோஸ். கைப்பிடி சாம்பல், கட்டை கொஞ்சம் மெதுவா எரிஞ்சு அப்புறமா கறி துண்டா மாறும். ஆனாலும் அக்கினியில் இருந்து தப்பித்தது போல, இது அர்த்தம் நரகத்திலிருந்து தப்பித்தது போல அவன் மட்டும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? அப்பா எல்லாம் போனாலும் பரவாயில்லப்பா, பரலோகத்துக்குள்ள வந்து சேர்த்துட்டுமே, அது போதும். சோதோம் குமரா பட்டணம் எரிஞ்சு நாசமானா கூட பரவாயில்ல, நம்ம தப்பிச்சுட்டுமே, அது போதும். லோத் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. எப்பா நம்ம உன் ஜீவன் தப்ப ஓடு, டோன்ட் டர்ன் பேக், ரன் ஃப்ரம் ஹியர். ஒண்ணுமே கொண்டு போகாதன்ட்டான். ஒண்ணுமே கொண்டு போகாது, நீ தப்பிச்சுக்கோ. எதுனா எத்தனை பண்ண பாரம் ஓட முடியாது. நீ ஓடு, போட்டு இருக்கிற துணியோட ஓடு, அவ்வளவுதான். லோத்து ஓடினார். அப்படி 2 பெண் பிள்ளைகள் பிடி உஷா மாதிரி ஓடினார்கள். லோத்து மனைவி கொஞ்சம் புஷ்டி ஆட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, முடியல. அத்தான் 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 மெதுவா ஓடுங்க, நான் பின்னாடி வரேன் இல்லையா, என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க. அவர் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்க கூடாது, அதான் கட்டளை. அவர் என்ன சொல்றாரு, ஓடிக்கிட்டே ஓடியா 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 ஓடியான்னு சொல்லி ஓடுங்கிறாரு. திரும்பி பார்த்தா போச்சு. என்னமோ நடக்கணும் அவருக்கு தெரியும். அதான் ஆம்பளை புத்தி பாருங்க. அவர் வந்து யோசிக்கிறாரு, பயந்துட்டார் ஆண்டவருக்கு. இந்த அம்மா திரும்பி பார்க்காம ஓடுன்னு சொன்னதுனால வேணும்னுக்க திரும்பி பார்த்தா. ஏவாள் அம்மாக்கு சொன்னாரு, அந்த ஒரு மரத்தின் கனியை பறித்து புசிக்காது, புசித்தா அண்ணா ஆயிடும். அந்த ஜீன் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, நிறைய பேருக்கு. புருஷன் சொல்லுவாரு, ஏமா அந்த ஆளு கிட்ட பேசாத, இன்னும் பேசணும். அப்ப எதுக்கோ சொல்றாரு, விட்டுற. இல்ல இவங்க தப்பு இல்ல, இவங்களே சொல்லலையா. பொதுவா பெண்களை பற்றி நம்ம விசுவாசிகள் ரொம்ப நல்லவங்க, முத்தானவர்கள். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆம்பளைங்க வருவாங்க, அப்ப நான் பாத்துக்கிறாங்கள. எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி பேசணும் இல்லையா ஊழியக்கார். இப்ப நீங்க மட்டும் பெருவாரியா மெஜாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன்னே. நேத்தா வெறும் ஆண்களுக்கே பிரசங்கம் பண்ண திருத்தணியில பாஸ்டர் ஃபெலோஷிப்ல 2 எடுத்துட்டேன். ஒரு நல்ல புருஷனா, நல்ல ஒரு ஊழியக்காரானா என்னென்ன செய்யணும், அது போல புருஷன் பரலோகத்துக்கு வரணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லி போராடி ஊக்கமா ஜெபிக்கிற ஒரு மனைவி ஆனவன், அவங்க எப்படி இருக்கணும், ஆரம்பத்துல இருந்தே நல்லா இருக்கணும். ஜபத்துல தரித்திருக்கணும், வருஷத்து ஒரு வாழ்க்கை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆத்மாவை பற்றி போய் கொண்டிருக்கிறது செய்தி. 3 யோவான் 1:2, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்மா வாழும், நரகம் செல்லாதிருக்க ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது பாருங்க. மத்தேயு 10:28, ஆத்மாவில் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டேன். இயேசு சொன்னார், நம்பர் 1 ஆத்மாவை வாழவை, ஆத்மாவிலே கொழுமையாய் வளர. 1 பேதுரு 2:11, ஆத்மா அழிவில்லாம ஆத்மாவை காத்துக்கொள்ள. நம்ம தலைப்புன்னா உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள், கீப் யுவர் சோல், அழிந்து போகாமல் காத்து கொள்ளுங்கள், அல்லது பிவேர் ஆஃப், பாதுகாப்பாய் ஜாக்கிரதையா இருங்கள், அதான் அர்த்தம். அப்போ 1 பேதுரு 2:11 மாம்ச இச்சைகளை விட்டு விலகு, அப்பதான் உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள முடியும். அதை படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:11 படிங்க, எடுத்தவங்க சத்தமா. 1 பேதுரு 2:11மா?
பாருங்க, அங்க ஆத்மா என்ற வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டு வருகிற வசனங்களிலே ஆத்மா ஆத்மா ஆத்மா, அது என்ன ஆத்மா? ஒரு இடத்துல உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, உன் ஆத்மா எங்கே செல்லுகிறது? அவன் சொல்றான், எனக்கு மைதா மாவு தான் தெரியும்ன்றான். ஆத்மானா என்னன்னு தெரியல. நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. முதலாவதாக தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள மாம்சீக இச்சைகளை விட்டு விலகு. நம்ம உடம்புலே தான் நம்ம மாம்சம். எனக்கு எதிரி நான் தான். நல்லா கவனிங்க, எனக்கு எதிரி என் மாம்சம் தான். பிசாசு மேல வீணா பழி போடக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு. முதலாவது உலகம் உங்களை சோதிக்கும், அதான் நம்ம சொந்தக்காரு மக்கள். மாமிசம் அதாவது நீங்க தான், உங்க மாம்சம் தான். இதெல்லாம் நீங்க கடந்து வந்த பிறகுதான் பிசாசு. அது கூட பிசாசின் ஆட்சி ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யோபுவை பிசாசு சோதித்தாலும் அதற்கு பர்மிஷன் கொடுத்தவர் ஆண்டவர். என்ன வேணா பண்ணு, அவன் உயிரை மட்டும் ஆத்மாவை எடுக்காத. எவ்வளவு சோதனை வேணும்னாலும் கொடு. என் தாசனாகி யோபு ஒரு காலம் என்னை முறுமுறுக்கவே மாட்டான், மறுதளிக்க மாட்டான், என்னை வெறுக்க மாட்டான். தேவனாகி கர்த்தர் சவால் விட்டு அனுப்புறார் சாத்தானு. சாத்தானே சில டைம்ல தேவ சமூகத்துல வந்து ஆண்டவர்கிட்ட உங்களை பற்றி சவால் விடுவான். அந்த அம்மா, அந்த சகோதரி அல்லது அந்த ஐயா, அந்த மனுஷ பேரு சொல்லி நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்க, அதனால்தான் உங்களை துதிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்றான். அப்படியா, சரி நான் உனக்கு பர்மிஷன் தரேன், எல்லாத்தையும் எடுத்துரு, அவன் என்ன முறுமுறுக்க மாட்டான், மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி அனுப்பி உங்களுக்கு ஏதாவது பெரும் இழப்பு ஏற்படுமானால் அப்ப நீங்க யோசிக்கணும். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஓஹோ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அப்ப நீங்க உஷாராகணும். ஆண்டவரே, நீர் அனுமதித்த சோதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதிரி போயிடுவார் ஆண்டவர். அட, வெரி எக்ஸலண்ட், யூ ஆர் மை beloved daughter, யூ ஆர் மை beloved son. நல்லா கவனிங்க, என் வாயில நிறைய இருக்குது, கொஞ்சமா சொல்றேன். மோசேவை கூப்பிடுறப்போ என் ஜனங்கள் 6 லட்சம் மக்கள் எகிப்துல பிசாசு கஸ்டடி, அப்படின்னா பார்வோனுடைய கஸ்டடியில துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளாய் கிடக்கிறார்கள். உன்னை நான் அனுப்புகிறேன், அவர்களை மீட்டுக் கொண்டு. மோசே ஆரோன் கீழ்ப்படிந்தார்கள். உங்களுக்கு தெரியும் வரலாறு இல்லையா? இதை விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், கடைசி கட்டத்துல மோசே, என்ன ஆண்டவர், இப்ப இருக்கிற பாணியில நான் பேசுறேன், இப்போ எப்படி நடைமுறை, அந்த இதுல டீல், ஆண்டவருக்கு மோசேக்கு டீல் நடக்குது. சொல்றாரு மோசே பார்த்து, அப்பா நான் என்ன இந்த ஜனங்களை விட்டுருப்பா, நான் 6 கோடி தரேன், இந்தா இதுல 6 கோடி இருக்குது ரூபாய் வச்சுக்கோ, இந்த ஜனங்களை விட்டுரு, நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன், இந்த பணமும் வச்சுக்கோ, இதுங்கிட்ட பட்டது போதும், இதுங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவங்களோட நீ பட்டது போதும், விட்டுரு, வர்ற வயலெல்லாம் உனக்கு பிரச்சனை. உடனே மோசே, அப்படியா, இது மட்டும் இல்லைன்னா உனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு உனக்கு இன்னும் 4 கோடி தரேன் அப்படின்னு டீலிங் நடக்குது ஆண்டவருக்கு மோசே. மோசே சொன்னாரு, ஐயா இதுக்காகவா என்ன அனுப்புனீங்க? என் ஜனங்கள் கூப்பிட்டு அனுப்புனீங்க, இப்ப உன் ஜனங்கள் நாசமா போறாங்க, அவங்களை விட்டு எப்படியாவது போட்டோம், நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன், அடுத்த மாசம் கூட 4 கோடி தரேன், இதுவாயா எனக்கு தேவை, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அந்த 6 லட்சம் ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடுமானால் ரட்சியும், இல்லாவிட்டால் இந்த டீலிங் வேண்டாம். என் பேரை எழுதி வச்சிருக்கிறீங்களே ஜீவ புஸ்தகத்துல, பரலோகம் போலான்னு,
அந்த பரலோகமே எனக்கு வேண்டாம் ஐயா. கைய தட்டு. மனித தன்மையில சொல்லுகிறேன், ஆண்டவர் அசந்து போயிட்டேன். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன், ஆனா நல்ல சிஷ்யன். அதிரி போயிட்டாரு ஆண்டவர். நான் மனிதனா இருக்கிறதுனால நான் அப்படிதான் சொல்ல முடியும். மனித தன்மையில ஆண்டவர் எங்கே செயல்படுகிறார்? எப்பா குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிறியா? எப்பா என் வாக்கு தத்தத்தை எனக்கே சொல்லிட்டியே. சரிப்பா. பணத்துக்கு ஆசைப்பட்டு மோச அந்த பணத்தை வாங்கல. அதாவது இப்ப இதுல பேச அப்பா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த ஜனங்களை விட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், சாதி ஆக்குவேன், ஜாதி ஆக்குவேன், பெரிய ஆளாக்குவேன். ஐ வில் மேக் a great generation. இதை விட்டு பட்டது போதும் நீ என்னால. அப்படியா மெய்யாலா? அப்படி சொல்லவே இல்லையே. அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்குதாம்மா. முட்டி போட்டாலே இந்தியாவை அந்த மேப்ப மனக்கண்கள் முன்னா நினைச்சாவே ஒரு ஆந்திராவுக்கு மேல தாண்டனாவே சர்ச்சு இல்லையா? சர்ச்சுங்க இல்லை. ஏதோ ஒரு வருஷத்துக்கு 2 முறை போவோம் வட இந்தியாவுக்கு. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நம்ம இங்க நிக்கிறோம் இல்லையா, நம்ம இங்க நிக்கிறோம்ல, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள சர்ச்சே இல்லையான்ற. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் நடத்துறாரு ஆராதனை. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல. சில இடத்துல சர்ச்சே கிடையாது, புளிய மரத்த அடியில தான் ஆராதனை நடக்குது. அதான் சர்ச்சு. அவங்களுக்கு சர்வ சாதாரணமா அற்புதம் நடக்குது. அதாங்க நிக்கிறா பாரு ஒரு பாப்பா, ஒரு 8 வயசு இருக்கும். 4 வயசுல செத்து போயிட்டா தொட்டில விழுந்து தண்ணியில. நான் ஜெபம் பண்ணி எழுப்பினேன். சாதாரணமா நோ எனி மீடியா வெளியிடுறதுக்கு. நம்ம தமிழ்நாட்டுலன்னா தலைவலி நல்லா ஆயிட்டாவே அது 20 முறை வரும் யூடியூப்ல. ஐயா தலைவலி நல்லா வந்து ஒரு பெரிய அற்புதம் ஐயா. சரி தலைவலி இல்லாத தலை இருக்குதா ஐயா? தலைவலி வந்திருக்குதா உங்களுக்கு? இப்ப கூட தலைவலி, இப்ப கூட தலைவலியோட தான் ஐயா நான் உட்காந்துக்கிறேன். அவர் இவன் எப்ப முடிப்பானோ, நம்ம வேற மெட்ராஸ்க்கு போனோம் முடிச்சிருவேன். அப்ப அது ஒரு டென்ஷன் தானே. அது இல்லையா ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யணும். அப்படி கைய நீட்டனா அப்படியே நிக்கணும். அவன் கத்தி எடுத்துன்னு வர்றாங்க வெட்டுறதுக்கு, இயேசுவின் நாமத்துல நில், அப்படியே நிக்கணும். நம்ம போய் தொட்டாலும் அவனுக்கு உயிரே வரணும். போய் சேரு பைசுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அப்படிதான் நடந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல. இப்ப இல்லையே. எலியா மழை வரும் அப்படின்னா வரும், வராதுன்னா வராது. இப்போ வரும், ரெடியாகிறாங்க தடுறதுக்கு. வரும் ஆனா ஆமா. நான் சொல்லுகிறேன் தேவ மனிதனாக மழை வராதுன்னு ஒரு ஊழியர். நானும் அங்க மீட்டிங்ல இருக்கிறேன். சொன்ன பிறகுதான் சரியான மழை அடிச்சு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஜனங்களா ஓடி போயிட்டாங்க. அப்படி சொல்ல முடியல. நானுனாவே போச்சு. அதாவது நான்ல 2 இருக்குது. நான் கடைக்கு போய் வந்தேன், நான் இப்பதான் சாப்பிட்டேன், நான் என் பிள்ளையை ஸ்கூல்ல விட்டுட்டு வருகிறேன். இது நான், பொதுவான நான். இன்னொரு நான் இருக்குது, கவனிக்கிறீங்களா? நான் இல்லைன்னா அவனுக்கு அந்த வேலையை கிடைச்சிருக்காது பிரதர். கரெக்டா? நான் இல்லைன்னா அவன் கதையை கந்தலா இருக்கும். நான் இல்லைன்னா அவன் அவ்வளவுதான் க்ளோஸ். இதான் பெருமையான நான், ப்ரௌட் ஐ. அதான் மறைந்த முதலமைச்சர் சொன்னார், டாடி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, டாப் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டும். யார் சொன்னதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 1:22. மாயமற்ற அன்பு சுத்த ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள். அதை நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா, மாயமற்ற அன்பு கூறுங்கள், சுத்த இருதயத்தோடு வாழ்ந்து காட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவதாக மாம்ச இச்சைகளை விட்டு வெளியேறுங்கள். மாம்சீகம் அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், கண்களால் விபச்சாரம், யூடியூபால்
செல்போனால், பேஸ்புக்கால், விபச்சார வேசித்தனங்கள், கண்களின் இச்சை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். செயல்முறையில பாவம் செஞ்சாதான் பாவம் இல்ல, நீ சிந்தித்தாலே பார்த்தாலே பாவம். அது விபச்சாரக்காரன் இயேசுவே சொல்றார் பார், மத்தேயு 5:23 பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ மாம்சீகம். இரண்டாவது மாயமற்ற அன்பு சுத்தம். திஸ் இஸ் பாசிட்டிவ் கேரக்டர். நம்பர் 1 நெகட்டிவ் கேரக்டர். அவாய்ட் ஃப்ளஷ் வில்லிங் லஸ்ட் திங். நம்பர் 2 ஆட் பண்ணு. மாயமற்ற அன்பு இருக்கும். சும்மா காரிய அன்பா இருக்கக்கூடாது, காரியம் நடக்கணும்னு சொல்லி அன்பு இருக்கக்கூடாது. மாயமற்ற அன்பு, சுத்த இருதயம். அப்ப இதுக்கு ஒரு ஆன்மீக பலன் தேவை. எபிரேயர் 4:12 படிங்க. ஆன்மீக பலன் அதுலதான் இருக்குது. வேகமா முடிக்கலாம். இருக்கிறது வார்த்தை. அப்ப நம்ம ஆத்துமா அருமையாய் மாயமற்ற அன்போடு பரிசுத்தமாய் சுத்த இருதயத்தோடு வாழணும்னா அதற்கு ஒரு ஆன்மீக பலன் கொடுக்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை தான். வேற வழியே கிடையாது. வேற எந்த புஸ்தகத்தையும் படிச்சுன்னு இருக்க வேணாம். ஒண்ணு பைபிள் அல்லது அதை சார்ந்த ஆவிக்குரிய புஸ்தகங்கள், பாடல்கள், செய்தி. போன கையில எடுக்கிறீங்களா, பைபிள் வசனம் போன்ல கூட வருது, படிங்க. ரத்த சாட்சி பற்றி செய்திகள் வருது, படிங்க. நல்ல உங்களுக்கு பிடிச்ச நல்ல தெரிஞ்ச உங்களுக்காக அறிமுகமான ஊழியர்களுடைய செய்திகளை கேட்கலாம், பார்க்கலாம். அதோட போதும், விட்டுரு, உன் கடமையை செய். ஆத்மா புஷ்டியா வளரும். அடுத்தது பாருங்க, லூக்கா 21:19. உன் பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள். லூக்கா 21:19. முதலாவது மாம்சீக இச்சைகளை விட்டு விலகு. இரண்டாவது மாயமற்ற அன்பு சுத்த இருதயத்தை உண்டாக்கிக்கொள். 3 உன் பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பொறுமை இல்லாதனால்தான் அவசரப்பட்டு நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விட்டார்கள். கோபப்பட்டு கொலைகாரர்களாக மாறிவிட்டார்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஜெயிலுக்கு போலான்னு. ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். வேற என்ன போட்டு தள்ளிட்டு போனோம்னு நினைக்காதீங்க. பெங்களூர்ல அக்ராகாரம் அங்க ஒரு ஜெயில் இருக்குது. அங்க எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு ஒரு பாஸ்டர். அதுக்கு பல ரூல்ஸ் அதெல்லாம் கடைபிடிச்சு உள்ள போனதும் நம்ம வாட்சி, நம்ம செல்போனு, பணம், பர்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. பைபிள் மட்டும்தான் கொடுத்தானுப்பாங்க கூட. நம்ம கொண்டு போற பைபிள் இங்க இந்த கையில் இங்க ஒரு சீல் போடுவாங்க, இந்த இடத்துல ஒரு சீல் போட்டுருவாங்க. முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் அந்த சீல் இருக்கணும், அழியக்கூடாது. எல்லாம் முடிச்சுக்கிட்டு டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போறாங்க. இந்த சைடு பெண்கள் ஜெயில், அங்க நம்ம போக முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆண்கள் ஜெயிலுக்கு போனோம். அண்டர் கிரவுண்ட்ல 200 பேர் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஜெயிலுக்கு வரலான்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பாட்டு பாடி அங்க வந்திருக்கிறவங்கள ஒரு சிலர் கிறிஸ்துவ இருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் பேசணும். ஏசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராக்கியம் பேசி முடிச்ச பிறகு ஆல்டர் கால் கொடுத்தேன். எனக்கு இந்த மோட்சம் வேணும்னா நீங்க பண்ண பாவத்தினால இங்க வந்துட்டீங்களோ, நிரபராதிகளா இருக்கிறீங்க, ஆக மொத்தம் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறார், முன்னாடி வாங்க ஒப்பு கொடுங்கன்னா வந்து அழுது ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சேன். கூட்டமெல்லாம் முடிஞ்சது. சொல்றாங்க, நீங்க வந்தது ரொம்ப நல்லது, என்னை எப்ப தூக்கு போட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா மறிப்பேன்றாரு. இப்படி நிறைய சாட்சி. அதுக்கப்புறம் பாருங்க, சாப்பாடு எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க உட்கார வச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையான சாப்பாடு. நான் கேட்டேன், சாப்பிட்டுக்கிட்ட எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பாடா எல்லாருக்குமா? ஜெயில எல்லாருக்கும் இதே மாதிரி சாப்பாடு தான். அவ்வளோ அருமையான சாப்பாடு. அப்பதான் யோசிச்சேன், இங்கே இருந்துடலாமான்னு. ரொம்ப கஷ்டத்தோட தான் வெளியே வந்தேன். ஒரு அங்க என்னது சால்வையெல்லாம் போத்தி எனக்கு பாராட்டெல்லாம் விழா மாதிரி நடத்தி அனுப்பி வச்சாங்க சகல விதமான பரிவாரங்களோட. அப்புறம் நாங்க முறைப்படி வெளியேறிட்டோம். அப்ப ஆத்மா விளையாற பெற்றது. ஜெயிலில் இருந்தாலும் அந்த ஆத்மா விளையாற பெற்றது. நரிக்குறவரா இருந்தாலும் அந்த ஆத்மா விளையாற பெற்றது. இன்னும் எவ்வளோ நம்ம மட்டமா நினைக்கிறோமே. நம்ம என்ன சமுதாயம் நினைக்கிறது? தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், பொசுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள். நம்ம அன்பு சகோதரி சுஜாதா இங்க
பூமாரியா பூஞ்சேரி ஒரு சபை வச்சு நடத்துறாங்க. நாங்க போயிருக்கிறோம் 2 முறை. நரிக்குறவர்கள் மத்தியில அவங்க எல்லாம் அடக்கி உட்கார வைக்கிட்டே பெரிய அபூர்வம். அங்க போய் செய்யறாங்க ஊழியம். நாங்க 2 முறை எங்களை கூட்டிட்டு போனாங்க. விசுவாசிகளா மாறி அதுங்க பாட்டு பாடுறாங்க. ஐயா கர்த்தரை துதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். அப்படி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட உருப்பிட்டே போய் சேர்ந்துடலாம். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். கடைசியா 1 தெசலோனிக்கர் 5:23 ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை குற்றமற்றதா இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம ஆத்மா மட்டும் இல்லாம ஆகியா நம்ம சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். அதான் குளிக்கிறோம். குழாயில தண்ணி வரா காட்டி குளிக்க முடியாது, அது ஆண்டவர் பாக்குறாரு. ஆனா பரிசுத்தத்துக்கு எப்பவுமே தண்ணீர் ரெடி. அதுதான் ஜீவ தண்ணீர் ஆகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பரிசுத்தமா என்னால வாழ முடியலன்னு சொல்லவே முடியாது. எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு தயாரா இருக்கிறார். பரிசுத்தமா வாழணுமா, ஆத்மா ஆதாயம் பண்ணணுமா, இன்னும் நீடிய பொறுமை வேணுமா, அதெல்லாம் நான் தரேன், என்கிட்ட வாழ்றாரு. இல்ல இயேசுவே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு மாம்சிக்கு தான் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்து பழக்கம், நான் டிவியில சீரியல் பார்த்து தான் பழக்கம், செல்போன் எடுத்தாவே நான் யூடியூப்ல ஒன்னும் என்னன்னா பைபிள் எது இல்லை வேணான்னு தான் அதை பார்த்து பழக்கம், என்ன விட்டுரு அப்படின்னா அவர் விட்டுருவாரு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ போ எப்படியானு விட்டுருவாரு. ஏன்னா பரிசுத்தத்தின் காரியத்தில் ஆண்டவர் யாரையும் பலாத்காரம் பண்ணவே மாட்டார். உனக்கு விருப்பமா ஒப்புக்கொடு, உன் ஆத்மா விளையாடப்பட்டு. இதுல வந்து பரிதாபப்படவே மாட்டேன். ஆத்மா ஆத்மா தான். இந்த 3 காரியத்தை நம்ம மனதில் வைத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அநீதியான இச்சைகளுக்காக நாம விட்டுறக்கூடாது. ஆத்மா பலன் அடையணும், ஆத்மா அறிவு இருக்கணும், ஆத்மாவை குறித்து நான் ரொம்ப பொறுப்புள்ளவனா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு மாய வலைகளை வஞ்சக வலைகளை வைத்து விழ பார்ப்பான். அவனுக்கு நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சாத்தான் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, தந்திரம். சொல்லுங்க, தந்திரம். பெரிய அளவுல சண்டையை உண்டாக்க மாட்டான் பிசாசு, கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுவான். ஏதோ ஒரு சின்ன கோபம் மூட்டி விட்டு அவன் போயினே இருப்பான். சபாஷ், வந்த நோக்கம் நிறைவேறியது, அவ்வளவு. ஏன் நிக்கலாமா? சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை, நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கப ஷப கப டுத ரப. முடிஞ்சவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க. வேகமா வேகமா ஸ்தோத்திரத்தோடு உங்க வாய் கர்த்தரை துதிக்கணும். நல்ல சத்தமா சத்தமா கர்த்தரை துதிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஜெபம் செய்வோம். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் சொல்லுவோம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய். துதிகன மகிமை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.